திருச்சி கிழக்குல நம்ம லாரன்ஸ் போட்டியா வெளிவர இருக்கும் பரபரப்பு நியூஸ் அப்படின்னு தான் இணையத்துல வந்து செய்திகள்ல இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப பரபரப்பா போட்டுக்கிட்டு இருக்காங்க. எஸ், நம்ம தமிழக முதல்வர் வந்து வேட்பாளர் இருக்கும்போது 2 தொகுதியில போட்டிட்டு இருந்தார். ஒரு பெரம்பூர் தொகுதி ஒண்ணு, இன்னொன்னு வந்து நம்ம திருச்சி கிழக்குல போட்டிட்டு இருந்தார். நம்மளோட ரூல்ஸ் படி, நம்மளோட சட்டமன்ற ரூல்ஸ் படி, இல்ல நம்மளோட அரசு ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா, ஒரு வேட்பாளர் வந்து 2 தொகுதியில் நிக்கலாம். ஆனா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தொகுதியை நம்ம ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். அப்படி வந்து 2 தொகுதியிலுமே நம்ம விஜய் வந்து வெற்றி பெற்றாரு. அதுல வந்து பெரம்பூர் ஒண்ணு, இன்னொன்னு திருச்சி கிழக்கு ஒண்ணு. அவர் திருச்சி கிழக்கு வந்து ராஜினாமா பண்ணிட்டு நேரட்டா வந்து சிஎம் ஆகி இன்னைக்கு பதவி போயிட்டு இருக்கு. அந்த திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து யாரு வேட்பாளரா போட போறாங்க? தாவேகாவா, விசிகாவா, இல்ல கூட்டணி கட்சிகள் இல்லையா, இல்ல இன்னும் வேற யாரா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சமூக வலைதளங்கள்ல ஒரு நியூஸ் வந்து காட்டு தீயா ஸ்ப்ரெட் ஆச்சு. என்ன அப்படின்னா, திருச்சி கிழக்குல வந்து நம்ம டான்சர், டைரக்டர், ஆக்டர், நல்ல மனசு கொண்ட திரு ராகவா லாரன்ஸ் அவர் வந்து களமிறங்க போறதா வந்து ஒரு செய்தி வந்துச்சு. அது செய்திகள்ல வந்து பிரேக்கிங் நியூஸாக வந்துச்சு. உண்மையில யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல, ஏன்னா சினிமா துறை சார்ந்த ஒரு முதல்வர் வந்திருக்கிறதுனால யாருனாலும் சினிமால இருந்து ஒரு வேட்பாளரா, இப்போ தூத்துக்குடியில யாரு அமைச்சரா இருக்காங்க, யாரு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பக்கமே இருந்தாலும், ஏன்னா ஒவ்வொரு வேட்பாளர்களும் இவங்க வேட்பாளரா, இவங்க அமைச்சர்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ உள்ள அரசு. அது குறை சொல்ற மாதிரி இல்லாட்டாலும் அவங்களோட ஒரு அந்த ஒரு திடீர்னு ஒரு அறிவிப்பு இருக்குல்ல, அது உண்மையில வந்து உற்று கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுல நம்ம திருச்சி கிழக்குல வந்து லாரன்ஸ் அவர்கள் இறங்க போறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், செம்மையான ஒரு விஷயம். அது ஒரு தாவேக்கான் இல்ல, அவர் எந்த கட்சியில இருந்து இறங்கினாலும் அது ரொம்ப, ஏன்னா தனிப்பட்ட முறையில ஹெல்ப் பண்ண ஒரு மனுஷன் வந்து ஒரு அரசு ரீதியா போய் ஹெல்ப் பண்ண போறாருங்கிறது ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான விஷயம். நடிப்புல மட்டும், சினிமால மட்டும் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டங்கள் இல்லாம நாம பண்ற உதவி மூலியமா ஏகப்பட்ட பேரோட மனசை சம்பாதிச்சிருக்காருல்ல, அந்த மனசுக்காக கண்டிப்பா சொல்றேன். அவர் திருச்சி கிழக்குன்னு இல்ல, மற்றபடி எந்த இடத்துலனாலுமே கண்டிப்பா ஜெயிப்பாரு. அதுல ஏகப்பட்ட மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏகப்பட்ட ஓட்டுகள் வித்தியாசம் ஜெயிப்பாரு. ஆனா ஒரு தாவேக்கால வந்து தாவேக்கால சேர்ந்து அந்த திருச்சி கிழக்குல போட்டியிட போறாராங்கிறது தெரியல. ஆனா அந்த ஏகப்பட்ட குழக்கங்கள், ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியல் சமூக நிலைகள் மட்டும் இல்லாம அவருக்கும் நிறைய போன் கால்ஸ் மூலியமா வந்து நீங்க அந்த மாதிரி தாவேக்கால இணைஞ்சிட்டீங்களா, தாவேக்காவில நீங்க திருச்சி கிழக்குல நிக்க போறீங்களா, நீங்க வந்து தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடு கொண்டிருக்கீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து அவரோட போன் கால் மூலியமா வந்தனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவரோட ட்விட்டர் பதில பதிவு பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு? 11ஆம் தேதி என்னோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நான் அறிவிக்கிறேன். நான் போட்டியிடுறேன்னா, நான் தாவேக்காவுக்கு ஆதரவா போட்டியிட போறேன்னா, இல்ல நான் தாவேக்காக ஆதரவு இருக்கேன்னா, இல்ல நான் திருச்சி கிழக்குல போட்டியிட போறேன்னா, நான் அரசியலை விட்டே இல்லைங்க, நான் தனிப்பட்ட முறையில் ஒரு இயக்கமா நான் செயல்பட்டு போறேன்னா அப்படிங்கிறத 11ஆம் தேதி அவர் ஓபன் பண்றதா சொல்லியிருக்காரு. அது என்னவா இருக்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம். யார் யாரோ அமைச்சரா, யார் யாரோ எம்எல்ஏ ஆகும்போது லாரன்ஸ் நல்ல மனசு கொண்டவங்க கண்டிப்பா அரசியல, நான் சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் அவர் பண்ண விஷயங்கள் இனிமே அரசு ரீதியா அவர் பண்ணணும். இன்னும் ஒரு மாதிரி 4-5 நாட்கள் வெளியில வரணுங்கிறது தான் நம்மளுடைய எல்லாருடைய ஆதரவு எதிர்பார்ப்பு. தேங்க்யூ சோ மச்.